ஒரு சதுர வடிவிலான பூங்காவானது அதன் அனைத்து பக்கங்களிலும் 2 மீட்டர் அகலமுள்ள ஒரே அளவினால் பாதையால் சூழப்பட்டுள்ளது. ஃபஸ்ட்டு ஒரு பூங்கா எடுத்துக்குவோம். அது சதுர வடிவில் இருக்குது. அதோடைய பக்களவு தெரியாது. அதனால் பக்களவை ஏன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அது ஒரு பாதையால் சூழப்பட்டு இருக்குது. அந்த பாதையோட அகலம் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 2 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இது மொத்தமாக இதோடைய பக்களவு என்னவாக இருக்குன்னா a + 2 + 2 = a + 4 இருக்கும். இது வெளியே இருக்கிற சதுரத்தோட பக்களவு. உள்ளே இருக்க சதுரத்தோட பூங்காவின் பக்களவு என்ன இருக்குன்னா ஏன்னு இருக்கும். அந்த பாதையின் பரப்பளவு 288 சதுர மீட்டர். ஓகேங்களா? அதாவது சதுரத்தின் பரப்பளவுக்கு ஃபார்முலா a². இந்த பாதையின் பரப்புனா இந்த 2 சதுரங்களுக்கு இடைப்பட்ட பரப்பு கொடுத்துருக்காங்க. அதாவது இது 2க்கு இடையில இருக்க வித்தியாசம். a + 4 whole squared minus a squared = 288ன்னு கொடுத்துருக்காங்க. இதை சால்வ் பண்ணால் a squared plus 8a plus 16 minus a squared = 288. a squared கேன்சல் ஆயிரும். 8a = 288 minus 16. 8a = 272. a = 272 divided by 8 = 34 மீட்டர்னு கிடைக்கும். ஓகேங்களா? கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா பூங்காவின் சுற்றளவு. இந்த பூங்கா இருக்கு இல்லையா, உள்ள இந்த பூங்காவோட சுற்றளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ பெரிமீட்டர் = 4a. 4 × 34 = 136 மீட்டர். ஆன்சர் ஆப்ஷன் டி.